ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிங்கப்பூரில் ஃபிஷ் நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து சமைக்க போகிறோம். ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொடுவா மீன் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்கிட்டு வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் வந்து கிடைக்கும். நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கும். பாம்ஃப்ரெட் வந்து இங்கே ரொம்ப பாப்புலராக கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊரில் இந்த ஜிலேபி மீன் ஒன்று இருக்கும், அதுதான் இது. அந்த கலரில் இருக்கிறதும் அந்த மீன் வகை தான். திலப்பியா மீன், அதுவுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மீன் எல்லாமே நம்மளுக்கு 1 கிலோ விலை மட்டும் போட்டிருப்பாங்க ப்ரைஸு. அதுக்கப்புறம் நம்ம எந்த மீன் வேணுமோ எவ்வளோ வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக வெட்டி நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா இந்த மீன் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கொடுவா மீன் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சைஸில் இருந்து பெரிய அளவுக்கு ஒரு 2 ஃபீட் அளவுக்கு வரைக்கும் கிடைக்கும். நம்ம அதுலேயுமே ஃபுல் ஃபிஷ்ஷு வேண்டாம் அப்படின்னா ஒரு பாதி வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் சங்கரா மீன், அந்த கலரில் இருக்கிறதெல்லாம். இப்போ நம்ம அது வந்து எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு அந்த செவில் திறந்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி தொட்டு யூஸ் பண்ணோம்னா கை வாஷ் பண்ணிக்கிறதுக்கு அங்கங்கே அந்த டேப் வந்து அந்த செக்ஷன்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கை கூட அங்கேயே வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சங்கரா மீன், அந்த ரெட் கலரில் ரெட் ஸ்னாப்பர் அந்த இதெல்லாம் வந்து சங்கரா மீன் அந்த வெரைட்டி. அதுக்கப்புறம் இங்கே மெயினாக கிடைக்கிறது சங்கரா மீன், அதுக்கப்புறமேலு அந்த ஜிலேபி மீன், அதுக்கப்புறம் திலப்பியா, அதை தான் வந்து ஜிலேபின்னு வந்து பேர் வச்சுருக்காங்களோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் அந்த வஞ்சரம் மீன் மாதிரியே இன்னொன்று இருக்கும், சீபாஸ், அதை கொடுவா மீன். அப்புறம் இந்த பாம்ஃப்ரெட்லேயே வந்து ஒயிட்டு, பிளாக் அண்டு கோல்டன் பாம்ஃப்ரெட் எல்லாமே வந்து கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த சீ ஃபுட் செக்ஷனில் நிறைய வெரைட்டி இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே வந்து பொடி முள்ளாக இருக்கும். இது அப்படியே வந்து நம்ம மஞ்சள் அந்த மசாலாலாம் தடவிட்டு பொரிச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கட் பண்ணுற மாதிரி இருக்காது. இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் அந்த பெரிய பேர் என்ன, இறால் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அதில் எது வேணுமோ எடுத்துகிட்டு வாங்கிக்கலாம். இது வந்து அந்த ஜெயண்ட் ப்ரான் அது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷு அந்த உயிரோடு இருக்கிற மீன், நண்டு அதெல்லாமும் இருக்கும். பாருங்கள், அப்பப்போ எடுத்து அடுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வஞ்சரம் மீன். நல்லா ஓரளவுக்கு க்ளீனாக தான் வந்து இருக்கும் அந்த இடமும். எப்போவுமே அந்த ஐஸில் போட்டு அப்படி தான் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம சூஸ் பண்ணுறப்ப அதுலேயும் அந்த செவில் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டாக பிங்காக இருந்ததுன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து ப்ரான், டைகர் ப்ரான். அப்புறம் இந்த ப்ரானும் இருக்கும். இது வந்து ஒன்று என்னென்னா இங்கே க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. ப்ரான் வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த ஷெல்ஸு, அப்புறம் ஆயிஸ்டர், சிப்பின்னு சொல்லுவாங்கள்ல, சிப்பி அப்படின்னு, அதுதான் இது. அந்த ஆயிஸ்டர் வந்து சிப்பி. அப்புறம் இது நண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு உயிரோட நண்டும் இருக்கும், இல்லை நார்மல் இதுலேயும் இருக்கும். ஃப்ளவர் கிராபெல்லாம் சும்மாவும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஷெல்லு. இது வந்து ஆக்சுவலாக இந்த ஒன்று மட்டும்தான் நான் வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சதில்லை. மற்றதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து செய்வோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் போட்டிருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். இதில் வந்து நான் கொடுவா மீன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வாங்கிட்டு வந்த கொடுவா மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுவா மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா 4-5 மிளகாய், சிவப்பு மிளகாவும் காஷ்மீரி சில்லி ஒரு 4-5 சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி 1-2 அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் இது கூடயே 10-12 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 7-8 பூண்டு, மஞ்சத்தூள், சோம்பு பவுடர், சீரக பவுடர், உப்பு, கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
கடலை மாவு அதையும் வந்து இதிலேயே போட்டுக்கோங்க, மிக்ஸிலேயே போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுங்க. அது எல்லாமே மிக்ஸி ஜார்லேயே வந்து போட்டுருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இதை நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நான் வந்து இந்த மீன் செய்கிறதுக்கு இஞ்சி சேர்த்த மாட்டேன். பாருங்கள், இப்போ மீனை வந்து கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தலை வால்லாம் வந்து குழம்பு செய்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த மசாலாவை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு ஃபுல்லாக சுத்தமாக வந்து தடவிடுங்க. இது ஸ்பூனில் வந்து தடவுனா நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது. அதாவது உள்ளேலாம் நல்லா தடவ முடியாது. இதுவும் வஞ்சரம் மாதிரி நடுவில் இருக்கிற அந்த பெரிய போன் மட்டும்தான் இருக்கும். சின்ன சின்ன போன்ஸ் வந்து சுற்றியும் இருக்காது. அதனால் இது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் கொடுக்குறப்ப சேஃப் தான். நம்ம பயந்துக்காமல் வந்து முள் இருக்கும் அப்படின்ட்டு பயந்துக்காமல் வந்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக வேகும். மெயினாக அதுக்காக தான் நான் இந்த ஃபிஷ்ஷே வாங்குறது. கொடுவா மீன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சீ பாஸ்ன்னு கேட்டிங்கன்னாலும் சேம் அந்த கொடுவா ஃபிஷ் தான் வந்து சீ பாஸ். இப்போ எல்லாத்தையும் வந்து மசாலா போட்டு பரட்டி எடுத்து வச்சாச்சு. இது வந்து நீங்கள் மினிமம் 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து வைங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா ஓவர் நைட்டு வரைக்கும் வைக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, ரொம்ப அப்படியே டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை. இந்த அளவுக்கு கூட எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் பேத்துக்கு தான் செய்கிறீங்கன்னா சின்ன பேனில் ஒரு 3 பீஸ் 4 பீஸ் போட்டுட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விளிம்பு வச்சு இருந்ததுன்னா வெளியே தெறிக்கவும் தெரிக்காது. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேலு திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. நல்லா வந்து ஊற வச்சிங்கன்னா மசாலா கீழே உதிராமல் இருக்கும். அதுதான். எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அந்த எண்ணெயோடு சேர்த்து ஃப்ரை ஆகிற மாதிரி இருந்தால் அந்த ஃப்ளேவர் நம்மளோட ஃபிஷ்ஷுக்கும் வரும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.